அல்லேலூயா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. அப்பா, என்னோடு பேசுங்கப்பா, எங்களோடு இடைவிடுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்கார்வோம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். வாசித்த வேத பகுதி நீதிமொழிகள் 31வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீ, ஸ்தோத்திரம். அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டன்றார். அந்த குணசாலியான ஸ்திரீயோட வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், எவ்வளவு, என்ன வேல்யூ அவங்களுக்கு? அவ விலை என்னவா? முத்துக்களை பார்க்கிலும். முத்து தான் இருக்கிறதுல காஸ்ட்லி. ஸ்தோத்திரம், விலை. ஸ்தோத்திரம். அதை காட்டிலும் குணசாலியான ஸ்திரீ விலையேற பெற்றவள் என்று சொல்லி இங்க நீதிமொழிகள்ல ஞானி அழகாய் சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க புருஷன் என்ன சொல்றாரு பாருங்க, 29வது வசனத்துல. அநேக பெண்கள், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. நான் நிறைய குணசாலிகளை பார்த்தேன், கண்டுபிடிக்கதே கஷ்டம். 10ல அவங்க வீட்டுக்காரர் நிறைய குணசாலியை பார்த்து அதுல ஒன்ன செலக்ட் பண்ணிக்கிறாரு. குணசாலியை பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறாரு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப அவர் புகழறாரு, அநேகம் பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டு, நீயும் அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று புகழுகிறான். அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீக்கு பாருங்க, புகழ்ச்சி வருகிறது, மேன்மை வருகிறது, செழிப்பு வருகிறது. 31வது வசனத்துல, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகளின் வாசல்கள் அவளை புகழக் கடவுது என்று முடிக்கிறார். ஸ்தோத்திரம். இதான் கடைசி 31வது அதிகாரம் 31வது வசனம். ஸ்தோத்திரம். அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய தகுதிகள், குவாலிபிகேஷன், ஸ்தோத்திரம், தெரிஞ்சாதான் நாம குணசாலியான ஸ்திரீயா இருக்கிறோமா? ஆமென். குணசாலியான ஸ்திரீ தான் வேணும். ஸ்தோத்திரம். நம்ம கண்டுபிடிக்கணும். குணசாலியான ஸ்திரீயா நம்ம வாழணும். ஸ்தோத்திரம். குணசாலியான ஸ்திரீ பாக்கியவதி இப்படிலாம் சொல்லணும் பைபிள்ல. இந்த ஸ்திரீயை கண்டுபிடிப்பது ரொம்ப 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 ஸ்தோத்திரம் அபூர்வம் என்று ஸ்தோத்திரம் இங்கே வசனம் சொல்லுகிறது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஸ்தோத்திரம். அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். 10வது வசனத்துல, ஸ்தோத்திரம், அது 11வது வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். குணசாலியான ஸ்திரீ
புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ஸ்தோத்திரம். குணசாலியான ஸ்திரியா நீ இருந்தா, ஆமென், புருஷர்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. உங்க மனைவிகளை நீங்க நம்பணும், ஸ்தோத்திரம், அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்? அதில் சொல்லுங்க அல்லேலூயா. குணசாலியா இருந்தா தான் நம்பும். ஸ்தோத்திரம். நீ குணசாலியா இல்லைன்னா உன்னுடைய புருஷனுடைய இருதயம் உன்னை நம்பாது. எத்தனை பேர் புருஷர்கள் உங்களை நம்பாம இருக்கிறாங்க? ஸ்தோத்திரம். அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க என்ன மாறணும்? குணசாலியான ஸ்திரியா மாறணும். ஸ்தோத்திரம். மாறினாதான் உங்க புருஷனுடைய இருதயம் உங்களை நம்பும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, வலது கரத்தை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப குணசாலியான ஸ்திரியை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். புருஷனுடைய இருதயம். ஸ்தோத்திரம். பாருங்க 12வது வசனம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் புருஷனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். ஸ்தோத்திரம். என்ன பண்றா? பாசிங்க அடுத்த வசனம். ரைட், கவனிங்க போதும். ஸ்தோத்திரம். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், குணசாலியாக இந்த மகளிர் தினத்துல மாறுவதற்கு ஸ்தோத்திரம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். குணசாலியா நீ இருக்கணும்னா ஸ்தோத்திரம், ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அதே அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 15வது வசனத்தை வாசிப்போம். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுப்பாள். குணசாலியான ஸ்திரீக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன கேக்குறீங்களா? குணசாலியா நீங்க மாறினாங்க, அதுக்கு தான் சொல்லித்தரேன். குணசாலியா மாறினா தான் எல்லாம் நல்லது. ஸ்தோத்திரம். எல்லாரும் உங்களை நம்பணும், புருஷன் நம்பணும், எல்லாமே நன்மை அவங்களுக்கு நடக்கணும், கையின் பிரயாசம்லாம் உங்களுக்கு கொடுக்கணும், எல்லாரும் உங்களை புகழணும். அப்படின்னா ஸ்தோத்திரம், நீங்க குணசாலியா மாறணும். அப்ப குணசாலியா மாறுறதுக்கான ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? குணசாலியான ஸ்திரீ இருட்டோடே எழுந்திருப்பாள். குணசாலியா மாறணும்னா என்ன பண்ணீங்க? இருட்டோட எழுந்துக்கிற பழக்கம் இருக்கணும். அதை தான் இப்போ 40 நாளில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இது அப்படியே என்ன ஆகணும்? கண்டினியூ ஆகணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு யார் 6 மணி நேரம் தூங்கிடுங்க? ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால. ஸ்தோத்திரம். 5 மணிக்கு அது ரெகுலராக என்ன பண்ணியிருக்கணும்? அது எழுந்துக்கிறது. இந்த 48 நாள் நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வராது. அதனால தான் எனக்கு வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். நேற்று போய் நான் படுத்து இந்த பாடத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு படுக்கிறதுக்கு 12:30 மணி, 3:30 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். ஸ்தோத்திரம். 3 மணிக்கு எழுந்துனேன். 3 மணிக்கே விழிப்பு வந்துச்சு. 12 to 3 மாதிரில தான் தூங்கிட்டு வந்தேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த பழக்கம் ரொம்ப முக்கியம். இந்த குணசாலியான ஸ்திரீக்கான முதல் குவாலிஃபிகேஷன் அதிகாலையில இருட்டோட எழுந்து, சும்மா இல்ல, அவங்க என்ன பண்றாராம்? குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஆகாரம் கொடுக்குறாள்னா என்ன பண்ணி பாப்பா? எப்படி கொடுக்குறது? இருட்டோடு எழுந்து எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுறாங்க? வீட்டாருக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியுது அந்த இருட்டோட எழுந்துக்கிறதுனால. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதனால முதல் குவாலிஃபிகேஷன் இருட்டோட எழுந்துக்கணும். அடுத்த 2வது குவாலிஃபிகேஷன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 48வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 48வது வசனம். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி குணசாலி என்று சொல்லுவார்கள். யார் சொல்றது இது? யார் சொன்னது இது? தெரியாதா? ஐயோ ஸ்தோத்திரம். மரியாள் சொல்றாங்க. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. குணசாலின்னு என்ன எல்லாம் சொல்லுவாங்க, பாக்கியவதின்னு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி மரியாள் சொல்றா. ஸ்தோத்திரம். அப்படின்னா யாருன்னு சொல்றாவ? குணசாலின்னு என்ன சொல்லுவாங்கன்னா நான் யாரு? குணசாலி. குணசாலி பாக்கியவதி எல்லாம் ஒண்ணுதான். ஸ்தோத்திரம். குணசாலி என்று என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன பாக்கியவதின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான் யாருன்னு அர்த்தம்? குணசாலின்னு அர்த்தம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மரியாள் ஒரு குணசாலி. ஸ்தோத்திரம். மரியாள் ஒரு குணசாலி. எப்படி அந்த பேர் அவளுக்கு கிடைச்சது? எப்படி குணசாலியா மாறினாள் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த போது ஒரு தேவதூதன் சொப்பனத்துல தோன்றான். தேவதூதன் வந்து மரியாளை பயப்படாது,
நீ என்ன பண்ண போற? ஸ்தோத்திரம், கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெக்க போற. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்படின்னு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ ஆண்டவரே, புருஷனை நான் அறியேனே, இது எப்படி ஆகும் அப்படின்னும் போது தேவதூதன் சொல்றான், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்ல, ஆகும், நம்பு. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்னைக்கு அவன் கர்ப்பம் தரிச்சிட்டான். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல்ல ஒரு திருமணமாகாத பெண் கர்ப்பமாயிட்டா அவளுக்கு பேரு விபச்சாரி. விபச்சாரம் செய்தவங்களை என்ன பண்ணுவாங்க? கொல்லுவாங்க. இஸ்ரவேல்ல இருக்கிற பனிஷ்மெண்ட் என்னன்னா கல்லடிச்சு கொள்றது. அதனால தான் ஆகான கூட கல்லடிச்சு கொண்டாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் ஈரான் ஈராக்ல கல்லடிச்சு தான் கொள்றாங்க. இஸ்ரவேல்ல வழங்கி வந்த பழமொழி. ஸ்தோத்திரம். இந்த செய்தியை ஸ்தோத்திரம் கேட்டால் இந்த செய்தியை தன் புருஷனுக்கு அவள் சொல்லவில்லை. புருஷனுக்கு இவ பாக்கியவதின்னு பேர் வாங்கறதுக்கு, குணசாலின்னு பேர் வாங்கறதுக்கு தேவதூதனா சொல்ல, இது எவ்வளவு பெரிய விஷயம். கட்டிக்கு போறவனுக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லல. சொல்லாதனால தான் அவன் குணசாலி. ஆமென். ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதே டைம்ல யோசேப்புக்கு தேவதூதன் தோன்றி, நீ மரியாளை சேர்த்து கொள்ள, அது வயதுல உண்டாக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாக்குறது தேவனுடைய பிள்ளை, அதனால நீ அவனை எதுவும் பிரச்சனை பண்ணாதான்னு சொல்லிட்டான். ஆமென். புரியுதா? இப்ப உங்களாண்ட ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா அதே சமயத்துல உங்க வீட்டுக்காரங்க அதை சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ஏன் சொல்ற? உங்க வீட்டுக்காரருக்கு சொல்லாம உனக்கு சொல்ல மாட்டாங்க. உனக்கு சொல்ல போற விஷயத்த ஆல்ரெடி எங்க சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. வீட்டுக்காரண்ட சொல்லிட்டா, ஆனா வீட்டாரண்ட என்ன பண்ணிருப்பான்? சக்கரை வெள்ளம் வெளியே தலை காட்ட முடியாது. சக்கரை வெள்ளம் வெளியே தலையே காட்ட முடியாது. வயிறு பெருசா பெருசா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேள்வியே கிடையாதாங்க, கல்லு தான். அப்போ பெக்கரை வரைக்கும் 10 மாசம் ரூம்லயே இருந்து வீட்டாருக்கே தெரியலங்க, மாச்சிக்கிறாங்க. சொல்லுங்க, வீட்டுக்காருக்கு சொல்லிட்டாரு, பிரச்சனை அவன் தானே. ஆனா வீட்டுல வேற ஆள் இருந்திருக்க மாட்டாங்களா? அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்களா? சகோதரர்லாம் இருந்திருக்க மாட்டாங்களா? ஸ்தோத்திரம். அவங்களுக்கே தெரியல, சொல்லவே இல்லை 2 பேருமே. ஸ்தோத்திரம். இப்ப மரியாள் பாக்கியவதி, குணசாலி என்று பேர் எடுப்பதற்கு அவள் செஞ்ச மிக முக்கியமான வேலை, ஒரு செய்தியை நீ கேட்கும்போது ஸ்தோத்திரம், அதை துருன்னு போய் தப்பா கேட்டு தப்பா போய் சொல்றது. கேட்கறது சரியா கேட்கறது கிடையாது. இப்ப நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்ப நான் அதை கேமாவே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கேட்கறது என்ன பண்றது கிடையாது, சரியா கேட்கறதே கிடையாது. அரைகுறையா கேட்டு அரைகுறையா இன்னொருத்தருக்கு சொல்லி அரைகுறையா போயிட்டு அது கட்சியில் மொட்டையா ஒண்ணுமே புரியாம 4வது போய் சேரும். இப்போ அதை நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஏஞ்சல் இருந்து வா. எப்படி கேட்டுச்சு, எப்படி அது போய் அங்க முடியுது ஜெனிட்டாவண்டன்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஒரு நரியில ஒரு நரி, கிழநரி முதுகுல அரைப்பிடி நரமுடி. கேட்டியா? அது போய் சொல்லு, காதல சொல்லு. நீ என்ன கேட்ட அது போய் சொல்லு. எல்லாம் இன்னொரு சொல்றா, டென்டாண்டு இல்லை, இது எல்டாக்கு சொல்லணும், எல்டா சைனி சொல்லணும், சைனி அது சொல்லணும். ஒரு நரி கிழநரி முதுகுல ஒரு பிடி நரை முடி. சொல்லு. அவதான் 10 முறையா சொல்லியிருப்பாங்க. கேளு ஒழுங்கா ஃபர்ஸ்ட். சொல்லு. சொல்லு. இப்ப சொல்லு, என்ன சொல்லிச்சு குரான்ட? சொல்லு. அதான் அவ்வளவுதான் இல்ல. ரைட், உட்காரு. நான் சொன்னது என்ன தெரியுமா? ஓடுற நரி குள்ள நரின்னு போய்கிட்டு அதுக்கு. ஆனா நான் சொன்னது என்ன தெரியுமா? கவனிங்க, நான் சொன்னது என்னன்னு சொல்றேன், அதுக்கு எங்க போய் எப்படி ரீச் ஆகுதுன்னு பாருங்க. இப்படிதான் நீங்க கேக்குறீங்க. நான் சொன்னது நான் சொல்லிட்டாப்பா. ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரைமுடி. இதான் சொன்னேன். இதாண்ட
எவ்வளவு லென்த்தா சொல்லிக்கிறான், எப்படி முடிஞ்சுக்கிட்டு போய் ஏங்க இது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. சரியா கேட்கறது இல்ல, ஃபர்ஸ்ட் கேட்கறத ஒண்ணும் அதிகமா சொல்றது, அது அடுத்த ஆளுக்கு போகும்போது சுத்தமா என்ன ஆகல, மெசேஜ் புரியவே இல்லை. அது போய் சேர்ற இடத்துல ஃபைனலா என்ன ஆகி போகுது. அதனால எதுவுமே ஒழுங்கா கேட்காம சொல்லாத. ஒழுங்கா கேட்டாலும் சொல்லாத. நீ குணசாலியா இருக்கணும். ஆமே புருஷன் ஆண்டியாவை சொல்ல, நம்ம வீடு வீடா போய் உட்காந்து சொல்லி இருக்கோம். ஒண்ணும் பாதிமா கேட்டு சோத்துறோம். குணசாலியா நம்ம மாறணும். ஆமே என்ன மாறணும்? குணசாலியா மாறணும். அப்பனா இந்த மரியாள் செஞ்ச காரியத்தை நம்ம ரெண்டாவது செய்யணும். முதலாவது என்ன பண்ணணும்? இருட்டோட இருந்துக்கணும். ரெண்டாவது கேட்கறத ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கேட்கணும். ஸ்தோத்திரம். நான் தெளிவா சொன்னேன். ஸ்தோத்திர சகோதரிக்கு நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும். பைபிள் டெஸ்ட் வைப்போம், அதுக்கப்புறம் ஸ்கிட்டு போடுவீங்க, அப்புறம் காணிக்கை பாட்டு பாடி ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட உடனே உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவோம். சர்ச்சு போர்ட்லேருந்து 2500 கொடுத்துக்கிறாங்க. மொத்த செலவு 4500 ஆகுது. அதனால உங்களுக்கு கட்டாயம் இல்லை, கொடுக்க முடிகிறவர்கள் இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளலாம்னு சொன்னேன். அப்போ நளினி மட்டும் கையை தூக்கி நான் தரேன். இது கட்டாயம் இல்லைம்மா, துட்டு கேட்டெல்லாம் சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம். சர்ச்சு போர்டுக்கு தெரிஞ்சா அவள் தான் நம்மளை கொண்டுருவாங்க. ஸ்தோத்திரம். துட்டுலாம் கேட்கக்கூடாது சொல்லிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஏவனார்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன்ல. நேற்று வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு தெரியாத சாப்பாடு போடுறதுக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுற, கேட்க சொன்னதே சரியா? இங்கே அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. சொல்கிறது கேட்கவே இல்லை, ஃபஸ்ட்டு கேட்டால் தானே புரியும். அதனால கேட்கறத ஒழுங்காக கேளுங்க. கேட்டதை அரைகுறையாக போய் பக்கத்தில் வளரின்னு இருக்காதீங்க. ஆமே நீங்கள் குணசாலியாக இருக்கணும்னா ஸ்தோத்திரம். குணசாலியாக இருந்தா ஸ்தோத்திரம். உன் புருஷனுடைய இருதயம் உன்னை நம்பும். ஸ்தோத்திரம். அதனால குணசாலியாக மாறுறதுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஸ்தோத்திரம். ரெண்டாவது குணசாலி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் 17லேருந்து 20 வரலாம் இருக்குது. ஸ்தோத்திரம். குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தால், கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீரில் தொட்டியில ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்த்தாள். ரெண்டாவது குணசாலி யார் தெரியுமாங்க? ஸ்தோத்திரம். நம்ம வீட்டை தேடி வருகிற, நம்ம வீட்டுக்கு வருகிற யாரோ, சொந்தக்காரங்க மட்டும் இல்லை, பாஸ்டர் வந்தால் மட்டும் இல்லை, பிச்சைக்காரர் வந்தால் கூட, பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது அவங்கள, ஸ்தோத்திரம், அப்படி வந்தால் கூட அவங்களுக்கு உபசரிக்கிற குணம் யாருக்குதோ அவங்க தான் குணசாலி. இவன் யாரு? எலியேசர், ஆபிரகாமுடைய மூத்த ஊழியக்காரன். ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி அனுப்புறாரு. அவர் கூட 10 ஒட்டகம் போது 10 வேலைக்காரங்க போறாங்க. எலியேசர் தான் ஹெட். ஸ்தோத்திரம். அந்த ஊர் கிட்ட வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். இந்த ரெபேக்கால இருக்கிற ஊரு கிட்ட. எப்பவுமே ஊருக்கு முனையில தண்ணி எடுக்கிற கிணறு இருக்கும் இல்லையா? அப்பெல்லாம் இருந்துச்சு தானே. எல்லா ஊருக்கு முனையிலுமே என்ட்ரன்ஸ்லேயே கிணறு இருக்கும். ஸ்தோத்திரம். அது மாதிரி அந்த நாட்களில் கிணறு கிடையாது, துறவுன்னு பேரு. துறவுனா நீங்க பயிரெல்லாம் வைக்கிறாங்களே, பம்ப் செட், அதை பார்த்துக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும் அது? சின்ன படி மாதிரி இருக்கும். அதில் தான் இறங்கி ஏறணும். ஸ்தோத்திரம். குளிக்கிறவங்களுக்கு தெரியும், அதில் போய் குளிச்சவங்களுக்கு சின்ன சின்ன படி வச்சிருப்பாங்க, ஒரு 2 அடி சைஸ்ல தான் அப்படி வச்சிருப்பாங்க. அதில் தான் போனோம் இறங்கி. ஸ்தோத்திரம். துறவுலையும் அப்படிதான் இருக்கும். கவனிங்க, இவன் யாருன்னு தெரியாது ரெபேக்காலுக்கு. அவன் போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பான்றான். ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன சொல்றாவ? அதுல போய் எத்தாத்தே கஷ்டங்க. அது உள்ள போய் தண்ணி எத்தாத்து ரொம்ப கஷ்டம். ஆனா அவன் என்ன சொல்ல? ஆமா, போய் அங்கதான் இருக்குது, கை நல்லா தானே போய் குச்சிக்கன்னு சொல்ல. தண்ணி குடும்பமானவனே என்ன பண்றா? கொடுத்தாள். கொடுத்துட்டு சும்மா இல்லைங்க, ஒட்டகங்களுக்கும் கொண்டு வார்த்தாள். ஒட்டகங்களுக்கும் 10 ஒட்டகம் கூட போச்சு. ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் தெரியுமா? 6 மாசம் வரைக்கும் தண்ணி குடிக்கும். அது 300 லிட்டர். ஆமா, ஒரு ஒட்டகம் 300 லிட்டர்னா நம்ம குடம் வச்சுக்கிறீங்களே தண்ணி குடம், அது 20-25 லிட்டரு.
25னா ஸ்தோத்திரம். 300 லிட்டருக்கு எத்தனை, ஒரு ஓட்டத்துக்கு எத்தனை குடம்? 4 குடம் 100 இல்லையா? 12 குடம் ஒரு ஓட்டத்துக்கு. 10 குடத்துக்கு 10 ஒட்டகத்துக்கு எத்தனை குடம்? 12 × 10 120 முறை அந்த கிணத்துல போய் பால் மாறாம எதுவுமே குறை சொல்லாம ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்த்தால் அவைகளும் வயிறார குடித்தனன்னு வசனம். இதாங்க உபசரிப்பு. ஸ்தோத்திரம். ஆமென். முகம் கோணவே இல்லை அவ. ஸ்தோத்திரம். அவ எடுக்கிற சிச்சுவேஷனை பாருங்க. ஒட்டகம் குடிக்கிறதுக்கு தொட்டியில மொண்டாது மொண்டாது ஊத்துறா, அது குடிக்கிறதுக்குள்ள அது வாய வச்சுதான் உறிஞ்சிடும். திருப்தியா வாய வச்சா குச்சி முடிக்காம எடுக்காது. ஆனா அதுக்கே என்ன பண்றா, டப்பு குட்டு துறவுல ஓடி 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 ஓடி. ஸ்தோத்திரம். கவனிங்க. ஸ்தோத்திரம். அதனாலதான் பவுல் சொல்லும் போது சொல்லுவாரு, அந்நியரை உபசரிக்க மறக்க வேண்டாம். ஏன்னா சில சமயம் தேவ தூதர்களும் வருவாங்களாம் செக் பண்றது. அப்படிதான் ஒரு சகோதரிக்கு நடந்தது. ஒரு ஆவிக்குரிய சகோதரி சபைக்கு போறாங்க, கணவன் இல்லை, கணவனுடைய பென்ஷன் வச்சு நல்லா வாழ்ந்துங்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் இல்லை. ஸ்தோத்திரம். அதனால அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம், நல்ல பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரை மாசத்துக்கு ஒரு முறை அழைத்து அவங்க வீட்டில் கூட்டம் நடத்துவாங்க, ஜெபம் நடத்துவாங்க. ஜெபம் நடத்தி எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. ஜெபம் நடத்தி எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அது அவங்களுக்கு வழக்கமாக இருந்துச்சு. அன்னைக்கு ஜெபம் சாயந்தரம். அதனால அவங்க காம்பவுண்டுக்குள்ள தொடத்தை வச்சு பெருக்கினுக்கிறாங்க, கேட்டை திறந்துட்டு தள்ளுறதுக்கு. ஒருத்தர் பசியில தாங்க முடியாம ஸ்தோத்திரம் ஓடியாந்து இந்த அம்மா காலில் வேண்டி, அம்மா பசி உயிர் போகுது, எதையாவது கொடுமா அப்படின்னு கேட்டான். ஸ்தோத்திரம். காலில் வந்து விழுந்து அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அம்மா அப்படி தள்ளி விட்டுட்டு பெருக்கி இந்த தொடப்பத்தை திருப்பி, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா பிச்சைக்காரனாய கேட்டுக்கு அங்க நின்று கேட்பா, இங்க வந்து காலை வேற தொட்டுட்டு ஸ்தோத்திரம் இப்படி பிச்சை கேப்ப அப்படின்னு விளக்கு மாறலையே பொழந்துச்சு. அவன் இனிமே சொல்ல போயிட்டான் வாங்கிக்கின்னு. சாயந்தரம் ஜெபம் ஸ்டார்ட் ஆச்சு. செய்தியாளர் வந்து ஒரு தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணார். முடிச்சுட்டு எல்லாரும் ஜெபத்துக்கு எழுந்து நிற்போம். 7 மணிக்கிறார் ஜெபத்துக்கு. எல்லாம் நிற்கும் போது ஸ்தோத்திரம், அருமையான சகோதரியே, காலையில நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆண்டவர் பேசுறாரு, வீட்டுக்கு நான் வந்திருந்தேன், எனக்கு நாமா மரியாதை கொடுத்தடி அப்படின்னு சொன்னாரு. எப்படி இருந்திருக்கும்? அதனால யார் வராங்கன்னா ஆண்டவர் தான் வராரு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம். அதனால உங்க வீட்டாண்ட வந்துட்டாங்கன்னா அது ஆண்டவர் அனுமதிக்காம வந்திருக்க மாட்டான். உங்க வீட்டாண்ட வந்துட்டாங்கன்னா வெளியே நின்னா கூட்டுமை வச்சு இல்லை நல்ல வயிறார சாப்பாடு போட்டு போதும் போதும் சொன்னா கூட விடாதீங்க. உங்களுக்கு இல்லைன்னா கூட இது வந்து ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட பரலோகத்தில் கணக்கு. ஏழை கொடுத்தீங்கன்னா கணக்கு அங்கே ரெக்கார்ட் ஆகிடும். உங்கள் சாப்பாடு கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் குறைய போகிறது இல்லை, உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேருகிறது. அப்போ ரெண்டாவது நீங்கள் குணசாலியாக இருக்கணும்னா அந்நியரை உபசரிக்கணும். ரவே கால் மாதிரி. ஆமென். ஸ்தோத்திரம். நான் இதை செக் பண்ணுறதுனா வருவேன் இந்த வாரத்தில். எப்படி உபசரிக்கணும்? ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது சொன்னேன் இருட்டோட எழுந்துக்கணும். ரெண்டாவது சொன்னேன் சரியா கேட்கணும், பேசுறது கவனமாக பேசணும். மூணாவது உபசரிக்க வேண்டும். நாலாவதாக ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இவங்க யாரு? ரூத். ரூத்துங்க மோவாபிய ஸ்ரீ. லோத்துக்கு பிறந்த தன் சொந்த மகளாலேயே பிறந்த மோபாவிய வம்சத்துல ஸ்தோத்திரம் இருந்து பெண் கொல்லப்பட்ட இஸ்ரவேலுக்கு மருமகளா வந்த இவ பேரு ரூத்து. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எலிமெலேக் என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பஞ்சது பேரு நகோமி. கவனிங்க, அவன் 2 பிள்ளை மக்லோன் கிலியோன். 2 பேரும் பெத்லகேம்ல பஞ்சம்னு சொல்லிட்டு மோவாபுக்கு போறாங்க பஞ்சம் பிழைக்க. அங்க போனதுனாலே மோவாபுக்கு நீ போகவே கூடாது, அங்க கனெக்ஷனை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இவன் மீறி போனா அங்க எலிமெலேக்க போட்டார் ஃபர்ஸ்ட்.
2 பேருக்கும் அங்கே கல்யாணம் ஆகுது, 2 பொண்ணு அங்கே கட்டிட்டாங்க. போனதுக்கே அடி. இந்த அம்மா யோசிக்கவே இல்லை. நகோமி போனதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்காரு சாக வச்சிட்டார் ஆண்டவர். மோகாபு நீ போகக்கூடாது, கனெக்ஷன் இருக்கக்கூடாது, அது சாபத்தின் பிள்ளை. ஸ்தோத்திரம். அதனால பெண் கொள்றாங்க 2 பேரை. ஸ்தோத்திரம். ஓர்பாலையும் ரூத்தையும் மக்லோன் கிளியோனுக்கு திருமணம் பண்றாங்க அந்த மோவாப்ல. இப்ப ஆண்டவர் ஏத்து பாராத, அதனால 2 பேரையும் சாக வச்சிட்டார். இப்ப 2 பேரும் விதவையாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு நியூஸ் வருது, பெத்லகேம்ல இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார், பஞ்செல்லாம் போயிடுச்சு, சாப்பாடு நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லி செய்தி வந்த உடனே ஸ்தோத்திரம் இந்த நகோமி 2 மருமகளையும் கூப்பிடுறான். ஏமா நான் எங்க ஊருக்கு திரும்பி போறேன். ஸ்தோத்திரம். அதனால நீங்க போய் ஸ்தோத்திரம் யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கின்னு ஸ்தோத்திரம் என்ன பண்ணுங்க, நல்லா இருங்கம்மா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்தோத்திரம் எப்படா சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு இந்த ஓர்பால் ஸ்தோத்திரம் ஓடி அந்த கட்டி பிடிச்சின்னு ஒரு பூலை அழுதுட்டு ஸ்தோத்திரம் அது பாட்டுன்னு போயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் ரூத் நான் சொல்லிச்சு, நான்லாம் ஒன்று விட்டு போகிறத குறித்து பேசவே கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நீ எங்கே போறியா அங்கே நான் வருவேன். ஆமென். ஸ்தோத்திரம். நீ எங்கே தங்குவியா அங்கே தங்குவேன். நீ எந்த தெய்வத்தை கும்பிட்றியோ அதை கும்பிடுவேன். நீ எங்கே செத்து அடக்கம் பண்ணுறியோ அங்கேயே தான் நான் செத்து அடக்கம் பண்ணுவேனே தவிர உண்மை விட்டுட்டு போவதை குறித்து என்னாண்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகோமியோடு கூடவே இந்த ரூத் வந்தால். இப்போ மோவாப் தேசத்திலிருந்து ரூத் எங்கே வந்துட்டா, பெத்லகேமுக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துட்டா. ஸ்தோத்திரம். இப்போ நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது, அது 4 அதிகாரம் தான் படிங்க போய் வீட்டில். ஸ்தோத்திரம். நான் இப்போ 2 அதிகாரம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். மீது 2 அதிகாரம் தான் இருக்குது. இந்த 3வது அதிகாரத்தில் தான் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய வசதிக்காரன், நகோமிக்கு சொந்தக்காரன் போவாஸ் என்று சொல்லி ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த போவாஸ் தான் இந்த வார்த்தையை சொல்லி ரூத்தை பிளஸ் பண்றான். 3வது அதிகாரம் 11வது வசனம் வாசி. இப்போதும் மகளே நீ பயப்படாதே, நீ குணசாலி என்பதை நான் மட்டும் கிடையாது, என் ஜனமாகிய இந்த ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று அந்த ஸ்தோத்திரம் ரூத்தை அவன் புகழுகிறான். ஏன் அப்படி புகழ்ந்தான்? ஸ்தோத்திரம். அப்படின்னா ஏன் புகழ்ந்தான் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால குணசாலியா? மாமியார் கூட இருந்த குணசாலியா? ஸ்தோத்திரம். அப்புறம் நீயும் குணசாலி தான். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுங்க ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11 மேல படிங்க. ஸ்தோத்திரம். ஒரு பால் போச்சு இல்ல, எவனை எழுத்துன்னு ஓடிச்சு பாரு. அது மாதிரி ஓடாம நீ கரெக்டான இடத்துக்கு வந்துக்கிற பாரு, அதனால நீ குணசாலி. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரியான டெசிஷன். நான் உங்க கூட தான் இருப்பேன். இப்போ ஒரு பால் பண்ண மாதிரி ரூத் பண்ணிருக்க முடியாதா? ஸ்தோத்திரம். அது என்ன சொல்லிச்சு, நீங்க யாருன்னா போய் பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னு அது ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். இது போய் கட்டி பூச்சி அழுதுட்டு விட்டா போதுன்னு ஓடிச்சு. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஓடிச்சுன்னா எப்படி ஓடி இருக்கான்? தனியா ஓடி இருக்கான். ஸ்தோத்திரம். இதான் அது செய்யல ரூத். ஸ்தோத்திரம். அதான் எங்க சொல்றான் ஸ்தோத்திரம். நீ தரித்திரர் பின்னாடி, ஐஸ்வர்யான் பின்னாடி, இந்த ஊதாரிங்க சுத்தி கடுக்கிறது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்து லவ். ஸ்தோத்திரம். எப்படின்னே தெரியல. ஸ்தோத்திரம். ஒருத்தன் ஃபுல் தண்ணி அடிக்கிறவன், நடமான டாஸ்மார்க்னு பேர் அவனுக்கு. காலையில எழுந்து 5 மணிக்கு போட்டான்னா நைட்டு படுகிறவெல்லாம் போட்டுன்னு இருப்பான். அவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. இது வீட்டில் கட்டி வைப்பாங்களா? சர்ச்சுக்கு வர பொண்ணு, சர்ச்சுக்கு வர பொண்ணு ஸ்தோத்திரம் லவ் பண்ணுது. அவங்க அம்மா சொல்லி பார்த்துட்டு ஏனாண்ட வந்து பாஸ்டாண்ட சொல்கிறாங்க, ஸ்தோத்திரம் இது மாதிரி பண்ணு ஸ்தோத்திரம் அப்படின்னு. ஸ்தோத்திரம். நான் கூப்பிட்டு கேட்டேன் பாருங்க. ஸ்தோத்திரம். ஏம்மா ஸ்தோத்திரம். நான் டைரெக்டாக கேட்க முடியாது. ஸ்தோத்திரம். ஏம்மா பெற்றோருக்கு அடங்கிருமா, பெற்றோர் சொல் பேச்சு கேளுமா அப்படின்னு தான் கேட்டேன். எனக்கு நியூஸ் தெரியும்ன்றது இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கின்னு ஸ்தோத்திரம் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரல. என்னம்மா ஓடி போயிடுச்சு, பாஸ்டாண்ட போயிடுச்சு நியூஸ். எப்படியும் கண்டிப்பாக சேர்த்து வைக்க மாட்டார் பாஸ்ட். ஸ்தோத்திரம். அதனால
ஈத்துன்னு ஓடலான்னு ஓடிப்பிச்சு. ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் அவங்க அம்மா மட்டும் வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்களாண்ட வந்து போன வாரம் சொன்னேன், நீங்கள் அந்த பொண்ணுக்கு புத்தி கித்தி சொல்லியா? ஸ்தோத்திரம். அந்த பையனையும் ஈத்துன்னு ஓடிச்சு. ஸ்தோத்திரம். ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்குறேன், அதை பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். 6 மாதம் கழிச்சு பார்த்தா 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அந்த பையன் அப்படியே தாங்கிறான். 6 மாதம் முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படி தாங்கிறான். அப்படின்னா எப்படி இருந்தான் 6 மாதத்துக்கு முன்னாடி? ஸ்தோத்திரம். அதில் கூப்பிட்டு சொன்னேன், ஸ்தோத்திரம். வேலை சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லவ் பண்ணுறது பண்ணுற, ஸ்தோத்திரம். காதலு கண்ணுலன்றாங்க தான் பொழுது. ஸ்தோத்திரம். வேலை சொல்லுங்க அல்லேலூயா. பையன் குரங்கு மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். அவனைத்தான் லவ் பண்ணுவேன், அவனைத்தான் கட்டுவேன். நிற்கும் நம்ம அழகாக பார்த்து மாப்பிள்ளை தருவோம். ஸ்தோத்திரம். எனக்கு பிடிக்கல. ஸ்தோத்திரம். ஏன்னா உள்ள ஏற்கனவே என்னாக்குது? ஸ்தோத்திரம். இருந்தால் எப்படி பிடிக்கும்? ஏற்கனவே ரொம்ப போய்க்குதா? எப்படி பிடிக்கும்? ஊத்துனா மேலே. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம். ஏமா லவ் பண்ண, ஸ்தோத்திரம். நான் தெரிஞ்சுதான் உன்னை கண்டிஷன் பண்ணேன். ஸ்தோத்திரம். நீ அதையும் மீறி போயும் நடமாடும் டாஸ்மாக்க ஈர்த்துக்குன்னு போய் ஓடுகிறியம்மா. வேற என்ன ஈர்த்துன்னு வந்தால் கூட கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஸ்தோத்திரம், எனக்கு நல்லா இருக்கிறாரு அவரு. என்னவா? ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு நல்லா இருக்கிறாரு அப்படின்னு தான் ஓர்பால் ஓடிச்சு இதுன்னு. ஆனால் ரூத்துக்கு அங்கே இருக்கிற யாரையுமே பிடிக்கலங்க. ஸ்தோத்திரம். மாமியாருக்கு மருமகளாகவே நான் வாழ்ந்து கூடவே சாவறேன் வான்னு வந்துச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தான் நல்ல அருமையான போவாஸ், பயங்கர ஆஸ்திகாரன். அவனாண்ட திருமணம் நடக்கும்படி இந்த நகோமி ரூட் கொடுத்து, ஸ்தோத்திரம், இந்த போவாஸ் ஆண்ட இந்த ரூத்தை அனுப்பும்போது தான் இந்த போவாஸ் இந்த ரூத்தை பிளஸ் பண்ணுறான். நீ இந்த ஊரால் எல்லாருக்கும் குணசாலி என்று தெரியும். ஆமே. ஸ்தோத்திரம். அப்படின்னா எனக்கும் தெரியும்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். நீ யாரு? குணசாலி. ஏன் குணசாலி? போக்கிரிகள், வீணர்கள், ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யவான், பணக்காரன் எல்லாம் யார் பின்னாடியும் ஓடாம, ஸ்தோத்திரம், உங்க மாமியாரையே பின்பற்றி வந்தல்ல, மாமியாரையே நம்பி வந்தல்ல, ஸ்தோத்திரம், அதனால நீ குணசாலி. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றான். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். வாலிப சகோதரிகளும் கேட்குறீங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க. ஸ்தோத்திரம். மாமியார் என்பது ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம். போவாஸ் தான் மணவாளன். ஸ்தோத்திரம். ரூத் மணவாட்டி. ஸ்தோத்திரம். இந்த ரூத் மணவாளனாண்ட சேர்க்கறதுக்கு நகோமி கொடுத்த ஆலோசனை, பரிசுத்த ஆவியான ஆலோசனையின்படி தான் அவ போய் சேர்ந்தா. 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீ குளித்து, இப்ப போவாசாண்ட மணவாளனா நீ சேரணும்னா, சபையே நீ குணசாலியா மணவாளனாகி இயேசு கிட்ட சேரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? குளிக்கணும். குளிக்கிறதுனா என்னது? ஞானசானம் எடுக்கணும். குளிக்கணும். ஞானசானம் எடுக்கலாம். எங்க சேர முடியாது? போவ சண்டை போக முடியாது. மணவாளனாண்ட சபை சேரணும், மணவாட்டி சபை சேரணும்னா சாக்கு போக்கு சொல்லி உட்காந்துருக்க, நாளை கடத்தக்கூடாது. எப்போ மணவாளன் வருவார்னு தெரியாது. மணவாளன் வர போறாரு, முதலா பார்க்க போறேன். எப்படி பாப்பீங்க? பாட்டு போட்டு ஆடுனீங்க செய்வீங்களா? நடக்குமா? எப்படி பாப்பீங்க? பார்ப்பீங்களா? நீங்க உங்களுக்கு தெரியாதுங்க. நீ முதல்ல குளிக்கணும். குணசாலியா நீ மாறினா ஞானசானம் எடுக்கணும். ஈஸ்டர் கொடுக்க போறோம், வந்து எடுத்துக்கிறதுக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது அடுத்த வர செய்திலாம் இதை வச்சுதான் வருது. ஞானசான கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஸ்தோத்திரம். கவனமா கேளுங்க. ஸ்தோத்திரம். குளித்து, எண்ணெய் என்பது அபிஷேகம். ஞானசானம் எடுத்த உடனே அபிஷேகம் வந்துடும் உங்களுக்குள்ள. யோவான் 3:5 தான் சொல்லுது, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். ஜலத்துல நீ பிறக்கும் போது ஆவினால் பிறப்ப. குளித்து எண்ணெய் பூசி அபிஷேகம் பெற்றுக்கொண்டு வஸ்திரம் உடுத்தி, வஸ்திரனா ரட்சிப்பு, டிரெஸ், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவனுடைய களத்துக்கு போ. அப்பதான் அவன் உன்னை மனவாட்டியா. அதே போல அவன் போனான். ஸ்தோத்திரம். அதே போல போனால அடுத்த வருஷத்துல இருக்குதாமா 3 நாள்ல சொல்லுவான் என்றான். ஸ்தோத்திரம். சொல்லுவான் என்றான். ஸ்தோத்திரம். அதே போல அவ செஞ்சா. தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா அவ செஞ்சதுனாலதான் அந்த மணவாளனோடு அவள் சேர்ந்தாள். கவனிங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய கோலை என்ன?
மணவாள் நட சேரணும், பரலோகத்தில் போகணும். ஸ்தோத்திரம், இதான் கோல் அதானே? ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் எடுக்கணும், குளிக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடிலாம் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ஸ்தோத்திரம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டியதுலாம் இருக்குது. அது அடுத்த வாரம் செய்தியில் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். இது பேசிக்காக சொல்கிறேன். இந்த 3 காரியம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் மணவாள் இடத்துல போய் சேர முடியும். இந்த 3 காரியம் யாரிடத்துல இருந்ததோ அவளை பார்த்து தான் குணசாலி என்று போவாஸ் சொன்னான், ஊரார் எல்லாரும் சொன்னார்கள். இந்த 3ல் 1 இல்லைனாலும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெறாமல் இருந்தால் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க? உங்களை குணசாலின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க ரட்சிக்கப்படாமலே இருந்தா, ஸ்தோத்திரம், நீங்களாம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு நினைச்சுக்கிறீங்க, ஆனால் யாரும் ரட்சிக்கப்படல. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உங்களை குணசாலின்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்தோத்திரம். 3 இருக்கணும், 3 இருக்கணும். இந்த 3ம் ரூத்தினிடத்தில் இருந்தபடினாலே அவளை குணசாலி என்று ஊராரே அழைத்தார்கள். எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அவளை வாசல்களிலே புகழ கட்டுவது. அவ போனாவே புகழ்ச்சி தான், குணசாலியான ஸ்திரீ. அதனாலதான் இங்கே ஞானி எழுதுகிறார், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமே. அதுக்கு விலையே கிடையாது. குணசாலிகளுக்கு விலையே கிடையாது. மரியாளுக்கு விலை கொடுத்து வாங்க முடியுமா? ரூத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? குணசாலிய. ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்றாரு விலையே கிடையாது. அப்போ நாம குணசாலியா இருக்கணும். மகளை தினம் கொண்டாடுறோம். இனிமேல் நம்முடைய பேரு குணசாலின்னு சொல்லணும். வீட்டுக்கார எழுப்பி சொல்லணும், அநேக குணசாலிகளை பார்த்த அதுல எல்லாருக்கும் நீ மேல. வீட்டுக்கார இருந்து சொல்லணும். அப்ப நம்ம குணசாலியா வாழ்ந்தா தானே? குணசாலியா வாழ்ந்தா என்ன பண்ணோம்? இருட்டோட அப்புறம் அப்புறம் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரம் உடுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணோம். ஸ்தோத்திரம். அப்போதான் குணசாலி என்று ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை கண்டுபிடிப்பார். போவாஸ் எப்படி கண்டுபிடித்தாரோ அதுபோல ஆண்டவர் நம்மை கண்டுபிடிப்பார். அதனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை இனி வர நாட்களில் அருமையான சகோதரிகளுக்கு உண்டாக வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் புரிஞ்சுது? எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? ஸ்தோத்திரம். கேட்பது பெருசு இல்லை, அது மாதிரி நடப்பதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அவங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே நிமிஷம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் நீ பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நகோமி பரிசுத்த ஆவியானவர் ரூத்துக்கு ஆலோசனை கொடுத்தது போல இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சபையாகிய மனவாட்டிகளாக இருக்கிற ரூத் ஆகிய எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதை கேட்டு ரூத் அப்படியே செய்தாள். அதனால அவளை குணசாலி என்று ஊரார் புகழ்ந்தார்கள். கணவனும் எழும்பி புகழ்கிறான். அநேக குணசாலிகள் நான் பார்த்ததுண்டு, நீ அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று சொல்லி. அதே போல நாங்களும் வாழ ஆண்டவரே இருட்டோட எழுந்துக்கிற பழக்கத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்நியரை உபசரிக்கிற ஆண்டவரே குணம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கறத ஒழுங்கா கேட்டு ஆண்டவரே வார்த்தையில கவனம் வைத்து பேச ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. இந்த ரூத்தை போல நாங்கள் இன்னும் குளிக்காம இருக்கிறோம், இன்னும் எண்ணெய் பூசாம இருக்கிறோம், இன்னும் வஸ்திரம் உடுத்தாம இருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் சீக்கிரம் செய்து மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க ஆண்டவரே கிருபை செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் எங்களை நடத்தும். உங்களுடைய நாமம் தொடர்ந்து எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்